சட்டமன்றத்தில் இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி எழுப்புகின்ற கேள்விகளை விட தமிழக சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக, எம் ஈழ உறவுகளுக்காக, உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்காக, குறிப்பாக வெளிநாடுகளில் சென்று பணி செய்கின்ற நம்முடைய இந்திய நாட்டைச் சேர்ந்த, தமிழ்நாட்டைச் சேர்ந்த NRI தொழிலாளர் வர்க்கத்திற்காக என்று எல்லா தரப்பு மக்களுக்குமாக அரசிடம் முதல் கோரிக்கை வைப்பதும், அல்லது தொழிலாளர் விரோத சட்டங்கள் என்கிற அடிப்படையில் 8 மணி நேரத்திற்கு பதிலாக 12 மணி நேரம் வரையில் சட்டம் அவர்களை வேலை வாங்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற சட்டங்களை முதலில் சட்டமன்றத்தில் எதிர்த்து அதை திரும்ப பெற வைப்பதாக இருந்தாலும், NLCயில் ஆண்டாண்டு காலமாக போராடிய அந்த மக்களை அணிதிரட்டி கூட்டணி கட்சியிலே இருந்த அனைத்து கட்சிகளையும் ஒரு அணியில், திமுகவை தவிர்த்து அனைத்து கட்சிகளையும் ஒரே அணியில் திரட்டி அந்த மக்களுக்கான நிரந்தர வேலைவாய்ப்பு, அவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகை போன்றவைகளில் தமிழ்நாடு அரசுடன் கிட்டத்தட்ட ஒரு சண்டையிட்டு முதலமைச்சரின் கவனத்தை ஈர்த்து